ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக ஒரு முக்கியமான அப்டேட் எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருமே வந்து பிஎஃப் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கிறவங்க வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க அட்வான்ஸ்டாக. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பேங்க் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பேங்க் லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த பேங்க்கில் தான் வந்து அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணும்போது வரும். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இனிமேல் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பேங்க்கு, எதனால அந்த ரூல் வந்தது அப்படிங்கிறத வந்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ப்ளாயீஸ் ப்ரொவிஷனல் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இபிஎஃப்ஓ அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரிலீஸ்னு ஃபைல் நம்பர்லாம் பார்த்துக்கோங்க. அதில் வந்து என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா restrictions on deposit and credit transactions in pay ATM payment bank account. அதாவது வந்து இது வந்து pay ATM payment பேங்க்குக்காக டெபாசிட் ஆர் கிரெடிட் டிரான்சாக்ஷன் பண்ணுறதை பற்றி தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு 2 ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து பாருங்கள். அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்ல. ஓகேயா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேங்கிங் செக்ஷன் ஹேட் இஷ்யூடு டைரக்ஷன் வீடியோ அபோவ் ரெஃபர்டு. அதாவது மேலே உள்ள அந்த 2 இதை ரெஃபர் பண்ணிங்கன்னா லெட்டர் டேட்டில் வந்து 1/11/2023, அதாவது நவம்பர் மாதம் வந்து செட்டில்டு இபிஎஃப் பேமெண்ட் இன் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட் அண்ட் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் லிமிடெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 1/11/2023 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் இபிஎஃப் பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பே ஏடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிட்லையும் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் லிமிட்டட்லையும் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆர்பிஐ அபோவ் ரெஃபர்டு ப்ரெஸ் ரிலீஸ், ஆர்பிஐ மூலியமாக ப்ரெஸ் ரிலீஸ் 31/1/2024 வந்திருக்கு. அந்த ரிலீஸை நம்ம பேஸ் பண்ணி deposit and credit transactions in the customer account in பேடிஎம் பேங்க். அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இனிமேல் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து 29/2/2024 அப்புறம் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணால் உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அதாவது பிப்ரவரி 23 வர கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிப்ரவரி 23 வரை நீங்கள் யாரெல்லாம் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அவங்க வந்து இந்த பேங்க்கை வச்சு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து அப்ளை வித்ட்ரா பண்ண கொடுத்துருப்பீங்க, அட்வான்ஸ்டு பேமெண்ட் அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பேமெண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிக்கோங்க. பட் 23 அப்புறம் 29 அப்புறம்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் மூலியமாக வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணால் கண்டிப்பாக பேமெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அதனால தான் வந்து இப்போ உள்ளவங்க மட்டும் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். ஸோ அதை ஒரி பண்ணிக்காதீங்க. அதுக்கடுத்து அமௌண்ட் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் வராது. அதனால வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கிற பேங்க் லிங்க்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் வந்து நம்ம வந்து அதில் லிங்க் பண்ணுவோம். அந்த லிங்க் வந்து நீங்கள் அனதர் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த பேங்க் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் வந்து வேற ஒரு பேங்க்கை வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான வீடியோ. தேங்க்யூ.